என் பையன் வந்து ஓட்டு போட்டான். விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன்னு என் பையன் வந்து விஜய்க்கு சருகு போட்டான். என் பையனுக்கு சிஎம் விஜய் சார் நீதி சொல்லணும். சட்டமன்றத்தில் அமைச்சர் ராஜ்மோகன் பேசுனது நியாயமானதா உங்களுக்கு பரவாயில்லையா? கண்டிப்பா நியாயமானதே கிடையாது. போஸ்ட் தகவல் எப்படி சொல்றாரு? எங்களை சந்திச்சு அவர் பார்த்து பேசினாரா? என் புள்ள உயிர் போயிருக்கு, 20 பேர் சேர்ந்து பொண்ணு இருக்கானோ, இது எப்படி கோஷ்டி தவிர ஆகும்? என் பையன் 5 பேர் போய் அடிச்சிடான்னா 5 பேர்த்தையும் ஏன் அடிக்கல? என் பையன் ஒண்டினா மட்டும் ஏன் அடிச்சாங்க? எப்படி சார் இறந்தாரு அப்படி சொல்லி நான் கேட்கும்போது உங்க பையன் சூசைட் பண்ணிக்கிட்டாப்ல அப்படின்ட்டு என்னிட்டு சொன்னாங்க சார். மாணவர்கள் அடிச்சிட்டாங்க, அதனால சண்டை, அதனால அந்த இதெல்லாம் எதுவுமே சொல்லுங்க சார். போலீஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அமுதனை தாக்கும் போது தாக்கக்கூடிய ஆளுகள் வந்து போதையில இருந்தாங்க. 9:30 மணிக்கு எப்படி போதையில இருந்திருப்பாங்க? என் பிள்ளைய அடிக்கணும்னு சொல்லிட்டு தான் கத்தி எடுத்துட்டு போயிருக்காங்க, லாடு எடுத்துட்டு போயிருக்காங்க. கேசவன் சார் வந்து வெளியே வந்து அவன் வந்து உள்ள விசாரிச்சதுல நிறைய விஷயம் சொல்றான் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட சொன்னான். ஏன் சார் அவனை இப்படி பண்றீங்க? அவனுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆனா என்ன சார்? இல்ல, இந்த விஷயம் வெளியே போவே போவாது. இந்த ரூம் அதாவது கல்லூரியிலயும் ஹாஸ்டல்லயும் யாரு கஞ்சா பயன்படுத்துறாங்க கேக்குறாங்க. அதுக்கு இவர் சொல்லிருக்காரு. ஆமா, அப்படி எதுவுமே கிடையாதுன்னு பிரஸ் மீட்ல கல்லூரி வேற என்ன சார் சொல்லுவாங்க? வேற என்ன சார் சொல்லுவாங்க? ஒத்துவாங்களா சார்? என் பையன் செத்து கிடக்குறான், எல்லாரும் வரணும் தான் சார். டீன் வரணும், யார் வரணும்? நாங்க போஸ்ட் பண்ண உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு சாரு நாங்க பார்க்காத சாரை அங்க வர வச்சு வேவு பாக்குறாங்க சார். என் பிள்ளைய நான் வாங்க மாட்டேன், ஏன் இவங்க எல்லாம் வரலன்னு சொன்னவொடனே நாங்க பார்க்காத 2 சாருங்க வந்தாங்க. நீங்க யாருங்க சார்? உங்களை எனக்கு தெரியாது, எங்கள்கிட்ட பேசினவங்க வந்தாகணும், வந்தே ஆகணும். நாங்க அங்க உட்காந்து பிரச்சனை பண்ணோம் சார். பையனோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு கொடுத்தாங்களா? கொடுக்கவே இல்லை சார். கேட்டதுக்கு 1 வாரம் ஆனும்னு சொன்னாங்க. என்ன செய்திகள்ல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு எங்களுக்கு கொடுக்காமையே எப்படி சொல்லியிருக்காங்கன்னு தெரியல சார். காலேஜ் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொன்னேன் சார். யார்கிட்ட? போலீஸ்லயே சொன்னேன். நீங்க என்னன்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க? நீங்க கொலை பண்ணும் போது நீங்க பாத்தீங்களா? நீங்க விட்னஸா இருக்க முடியுமா? நீங்க பாத்தீங்களா? என்னன்னு கொடுப்பீங்கன்னு என்ன கேள்வி கேட்டாங்க. நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க எடுக்கல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கோவை இந்துஸ்தான் பொறியியல் கல்லூரியை சேர்ந்த அமுதன் என்ற மாணவர் வந்து சக மாணவர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டார். அந்த மரணத்துக்கு காரணம், அந்த மாணவர்கள் அமுதனை அடிக்கிறதுக்கான காரணம் வந்து கல்லூரியில் கஞ்சா பயன்பாடு இருக்குது, போதைப்பொருள் பயன்பாடு இருக்குது. கல்லூரி நிர்வாகம் அமுதன் கிட்ட அதை பற்றி விசாரிக்கும் போது யார் யாரெல்லாம் பயன்படுத்துகிறான்ற தகவலை அமுதன் கிட்ட கேட்டுருக்கிறாங்க. அமுதன் அதை சொல்லியிருக்கிறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த மாணவர்கள் பழி வாங்குறதுக்காக அமுதனை கொண்டுட்டதாக அந்த குடும்பத்தினர் சொல்கிறாங்க. இது உண்மையா இல்லை காவல்துறை தரப்பினரிலிருந்து அமுதனை கொலை செய்த நபர்களுக்கும் ஏற்கனவே முன்பகை இருக்குது, அமுதன் அவர்களை ஏற்கனவே வந்து ஆளை கூப்பிட்டு போய் அவங்க ரூமில் அடிச்சிருக்கிறாரு, அதுக்காக தான் அவங்க திருப்பி அடிச்சிருக்கிறாங்க, அதன் போது தான் உயிரிழந்துட்டாரு அப்படின்னு போலீஸ் ஒரு ஸ்டோரி சொல்லுது, அரசாங்கம் ஒரு ஸ்டோரி சொல்லுது. இது உண்மையா? இதை பற்றி தெரிஞ்சுக்க தான் நம்ம கோவைக்கே நேராக வந்திருக்கிறோம். அமுதனோட பெற்றோர் கென்னடி மற்றும் சுமதி, இவங்க 2 பேரும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சந்திச்சு அவங்க வீட்டிலேயே அவங்கள பேட்டி எடுத்திருக்கிறோம். அவங்க இந்த சம்பவங்களை குறித்து அவங்களுக்கு தெரிஞ்சதை, கல்லூரி நிர்வாகத்துக்கிட்ட அவங்க பேசினதை, காவல்துறை அவங்க கிட்ட என்னெல்லாம் பேசியிருக்குது அப்படின்றத பற்றியும், சட்டமன்றத்தில் குறிப்பாக அமைச்சர் ராஜ்மோகன் பேசினது எத்தகைய வேதனையை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தியிருக்குது அப்படின்ற அவங்கள பார்வையெல்லாம் நம்ம கூட பகிர்ந்துருக்கிறாங்க. இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க இந்த பேட்டியை முழுசாக பாருங்க. 10ஆம் தேதி அமுதன் வந்து கூட படிக்கிற பசங்களால் வந்து அடித்து கொலை செய்யப்படுறாரு. கல்லூரி நிர்வாகத்துக்கிட்ட இதை பற்றி கேட்கும்போது எங்களுக்கு அதை பற்றி தெரியாது, ஏன்னா நாங்கள் வந்து அந்த பையனுக்கும் அமுதனுக்கும் அந்த பசங்களுக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியாது. ஏன்னா நாங்கள் ஏற்கனவே அமுதனை வந்து ஹாஸ்டலில் நடந்த ஒரு பிரச்சனைக்காக ஹாஸ்டலில் சமைக்கிறவங்ககிட்ட ஒரு சண்டை போட்டார், அதுக்காக அமுதனை நாங்கள் ஏற்கனவே சஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அவர் கல்லூரிக்கும் வர்றதில்லை, ஹாஸ்டலுக்கும் வர்றதில்லை. அவங்க பெற்றோரை கூப்பிட்டே அவர் பண்ண தப்பை அவங்க பெற்றோர்களும் ஒத்துக்கிட்டாங்க, அவங்களும் கைப்பட எழுதி கொடுத்துருக்குறாங்க. அந்த அடிப்படையில் அவர் சஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அவர் கல்லூரிக்கும் வர்றதில்லை, ஹாஸ்டலுக்கும் வர்றதில்லைன்னு சொல்கிறாங்களே. ஹாஸ்டல் வெக்கேட் பண்ணிக்கிறோம் அப்படின்லாம் நாங்கள் எழுதலை சார். இனிமேல் நடந்தால், இது போன்ற தவறு நடந்தால் நாங்கள் வந்து வெக்கேட் பண்ணிக்கிறோம், எங்களை வந்து ஹாஸ்டலில் அனுமதிங்க, பையனுக்கு இன்டர்னல் எக்ஸாம் வரப்போகுது, ஹாஸ்டலில் எங்களை அலோவ் பண்ணுங்க அப்படி சொன்னோம் சார். அவங்க வந்து இன்டர்னல் மார்க்கு தானே, நாங்கள் அதை சரி பண்ணிக்கிறோம், நீங்கள் வந்து வெளியே போங்க, 14ஆம் தேதிக்கு அன்றைக்கி உங்களுக்கு நல்ல பதில் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க சார். நாங்கள் வந்து சார் எங்கள் பையன் வந்து ஹாஸ்டல்லேருந்து வெளியே போகல சார், திங்ஸ் எல்லாமே அங்கே தான் இருக்குது. ஆனால் என்ன சொன்னால், பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது சார், நான் போய் ஃப்ரெண்டுங்களோட போய் பார்த்துட்டு வரேன், நீங்கள் ஊருக்கு போங்க அப்படி சொன்னாங்க சார். அப்பயும் நாங்கள் எங்கள் பையனை வாப்பா நம்ம ஊருக்கு போயிடலாம், அவங்க தான் 16ஆம் தேதி வந்து காலேஜில் சேர்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்களே இதில் ஹாஸ்டலில் அப்படி சொன்னது. இல்லைப்பா அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, நான் வந்து இன்டர்னல் எக்ஸாம் நான் வந்து அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு.
அவங்க பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்களா அப்படின்னா இல்லை அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, ஆனால் மார்க்லாம் போட மாட்டாங்க, நான் அட்டன் பண்ணிவிட்டு நான் வரேன்பான்னு சொல்லலாம். அதே போல் இன்டர்னல் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டாரு சார். ஆனால் ஒரு 3 இன்டர்னல் எக்ஸாமுக்கு வந்து போகல. ஏன்பா போகலன்னா நான் தூரமாக தங்கியிருக்கிறேன், என்னால் அங்கேருந்து வந்து அட்டன் பண்ண முடியல, அது மட்டும் இல்லாமல் நான் எதுவும் படிக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். ஆனால் ஹாஸ்டலில் இருந்து என் பையன் வந்து எந்த திங்ஸும் எடுத்துக்கிட்டு வரல. நிர்வாகம் என்ன பண்ணுறாங்க, சஸ்பெண்டும் பண்ணலை சார், பண்ணலை சார். கல்லூரி நிர்வாகம் நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து படிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சார். கிளாஸ் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க சார். அவனை வந்து அவங்க சஸ்பெண்ட் பண்ணலை, விசாரணை மட்டும்தான் பண்ணாங்க சார். ஹாஸ்டலில் நடந்த பிரச்சனைக்காக உங்கள் பையனை கூப்பிட்டு விசாரிக்கும் போது உங்களையும் கூப்பிட்டுருக்குறாங்க. ஆமாம் சார். நீங்களும் நேரில் போயிருக்கீங்க. நேரில் போய் உங்கள் பையன்கிட்ட என்ன விசாரிச்சு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே சமையல் செய்கிறவரை வந்து உங்கள் பையன் தாக்கியிருக்கிறாரு, அதை பற்றி விசாரிக்கும் போது உங்கள் பையன் அந்த தப்பு ஒத்துக்கிட்டாரு, நீங்களும் அது தவறுன்னு அவரை கண்டித்து இருங்க நான் முடிச்சிடுறேன், அதை ஒத்துக்கிட்ட அடிப்படையில் எழுதி கொடுத்ததா அவங்க சொல்கிறாங்க. அதுதான் நடந்ததா? அவங்க பையன் அடிச்சிட்டாரு அப்படின்றத உங்கள் பையனும் ஒத்துக்கிட்டாரு, நீங்களும் இல்லை சார், அது தவறு சார். என் பையன் அடிக்கலை சார். அன்னைக்கு வந்து சார் ஹெட்ஃபோன் கீழே விழுந்துட்டு அதை எடுக்கிறதுக்காக அந்த அஜீஸ் அப்படிங்கிற பையன் என் பையனை கூப்பிட்ருக்கான். நான் வரல, நீ போடா அப்படி சொன்னோன்னே, இருட்டாக இருக்குது எனக்கு பயமாக இருக்கடா நீ வாடா அப்படின்னு சொல்லியிருக்கேன். 2 பேருமே போயிருக்காங்க சார். அந்த ஹெட்ஃபோன் எடுத்துக்கிட்டு வரும்போது அங்கே கேன்டீனில் சமைக்கிற வடநாட்டுக்காரங்க ஒரு போதைப் பொருள் போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க சார். இதை இவங்க பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, போதைப் பொருள் என்னது சார், அவங்க ஏதோ ஒரு போதைப் பொருள் சார், ட்ரிங்க்ஸோ மற்ற ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவங்க போயிருக்காங்க. போயிட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த அஜீஸுங்கிற பையன் அவங்கள்ட்ட கூலி ஏதாவது கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு போய் கேட்டிருக்காங்க சார். அவங்க கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள்கிட்ட அதுமாரி எதுவும் இல்லை அப்படின்னு. அப்போ நீங்கள் ட்ரிங்க்ஸ்லாம் சாப்பிடுங்க, இதெல்லாம் உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்குது, அப்போ நீங்கள் உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், நீங்கள் கொடுங்க அப்படின்னு. அவன் வந்து இல்லை முடியாது அப்படின்னு சொல்லி வாக்குவாதத்தில் ஈடுபட்டோடனே தம்பி என்ன பண்ணியிருக்காப்புல, ஏதோ பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசியிருக்காப்புல, அஜீஸுங்கிற தம்பி பேசியிருக்காப்புல. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, எங்களுக்கும் தமிழ் தெரியும், நீங்கள் எங்களை திட்டக்கூடாது அப்படி சொன்னோடனே இவங்களுக்குள்ளே வாக்குவாதம் ஆகி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, குச்சி எடுத்து அடிக்க வந்திருக்காங்க சார் அந்த வடநாட்டுக்காரங்க. உடனே இந்த தம்பி எங்களே அடிக்கிறியா அப்படி சொல்லி சட்டையை பிடிச்சி ஒரு அடி வேகமாக அடிச்சு அஜீஸ் ஓடி போய் விழுந்துட்டாப்புல சார். விழுந்த உடனே அவங்க எல்லாம் கூட வந்தவங்களாம் அவனை தூக்கிட்டு போயிட்டாங்க சார். என் பையன் வந்து அவங்கள அடிக்கவும் இல்லை திட்டவும் இல்லை, கூட தான் நின்னாப்புல. அப்போ அங்கேயே ஒத்துக்கிட்டார், அங்கே ஒத்துக்கலையா அவர்? இல்லை சார், ஒத்துக்கல சார். என் பையன் இது வரைக்கும் கடைசி வரைக்கும் ஒத்துக்கல, நான் அடித்தேன் அப்படின்னு இது வரைக்கும் ஒத்துக்கல சார். அஜீஸ் வந்து ஒரே அடி அடித்தாப்புல இந்த கண்ணுக்கிட்ட அந்த வந்து விழுந்துட்டாப்புல. இதுதான் சார் கடைசி வரைக்கும் என் பையன் சொன்னான், என் பையன் அடிக்கவே இல்லை. அப்போ மன்னிப்பு கடிதம் எதுக்கு எழுதி கொடுத்தீங்க? எதுக்குன்னா சார், அவங்க வந்து சார் கூட ஏன் போனாப்புல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் நாங்கள் சொல்கிறோம், சரிங்க ஏதோ தெரியாமல் போயிட்டான், இனிமேல் அதுமாரி நடக்க, நீங்கள் தான் கூட போனதுனால நீங்கள் வந்து ஹாஸ்டல் விட்டு வெளியே போன்னு சொல்கிறீங்களே, அதனால் இதுக்கு மேலே என் பையன் வந்து அந்த பையன் கூட மாட்டான். அதே போல் நான் இதுமாரி பிரச்சனை எதுவும் நடந்ததுன்னா நாங்கள் வந்து ஹாஸ்டல் விட்டு வெளியே போகிறோங்க, டிசி வாங்கிட்டு நாங்கள் போயிடுறோங்க அப்படின்னு தான் சார் சொன்னோம். அவங்களும் வந்து எங்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணலை, நாங்களும் வந்து எந்த ஒரு லெட்டர்லேயும் ஏன் சஸ்பெண்ட் பண்ணிட்டான், காலேஜ் விட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, நான் வெளியே போகிறோம் நாங்கள் இது. அவர் அதுக்கப்புறமேட்டு காலேஜுக்கு போய் கிளாஸ் அட்டன் பண்ணாரா? அட்டன் பண்ணார் சார், அட்டன் பண்ணார் சார். எத்தனாம் தேதி வரைக்கும் காலேஜ் போனார் சார்? ஒரு 2-3 நாள் தான் சார் அவர் வெளியே இருந்தார். ஆனால் அதுக்கு முன்னால் காலேஜ் போனார் சார். ஒரு இன்டர்னல் எக்ஸாம் அட்டன் பண்ணார் சார். அதுவும் சார் என்கிட்ட சொன்னார், ஒரே ஒரு இன்டர்னல் எக்ஸாம் தான். அதாவது 2-3 நாள் தான் வெளியில் வந்து 10ஆம் தேதிக்கு முன்னாடி. ஆமாம் சார், 10ஆம் தேதிக்கு முன்னால் 3 நாள் வெளியில். காலேஜ் கூப்பிட்டு உங்களுக்கு விசாரிச்சதுக்கு அப்புறம் அவர் காலேஜ் போயிட்டு தான் இருக்காரு. போயிட்டு தான் சார் இருக்காரு. மறுபடியும் உங்களை விசாரிக்க கூப்பிட்டாங்களா? ஒரு முறை எங்கள் முதல் வாட்டி உங்களுக்கு போயிட்டு சார் நாங்கள் விசாரணை பண்ணாங்க. முதல் நாள் இதுமாரி எனக்கு ஃபோன் வந்தது சார், உங்கள் பையனும் இன்னொரு பையனும் அங்கே வந்து சமைக்கிறவங்களாம் அடிச்சிட்டாங்க, நீங்கள் உடனடியாக நீங்கள் காலேஜுக்கு வாங்க அப்படி சொன்னாங்க சார். நானும் என் மனைவியும் போனோம். அங்கே போனோடனே அட்வைசர் கூப்பிட்டாங்க, அட்வைசர்கிட்ட பேசணும் சார். அவர் பேர் கேசவன் அப்படிங்கிறவர் சார். அவர் ஹெச்ஓடி அல்ல சார், அவங்க வந்து கோவா இதுக்கு போயிட்டாங்க சார், இன்டர்ன்ஷிப். பையனோட அட்வைசர் கோவா இன்டர்ன்ஷிப் போயிட்டாங்க சார். வேற ஒரு அட்வைசர் தான் எங்களை கூப்பிட்டு பேசினார், அவர் பேர் கேசவன். அவர் தான் சார் எங்களை கூப்பிட்டு பேசிட்டு, உங்கள் பையனும் இன்னொரு பையனும் இதுமாரி பிரச்சனை பண்ணிட்டாங்க, உங்களை விசாரணை பண்ணணும் அப்படி சொல்லி சார் முதல்ல வந்து ஹெச்ஓடிக்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க சார். அவரும் வந்து பேசுகிறாரு. அவர் பேசிட்டு அவங்க அதுக்கப்புறம் டீன்ட்டு அனுப்பிச்சி விட்டாங்க சார். அவரும் பேசினாருங்க சார். அதன் பிறகு கிட்ட பேசுனாங்களா? எல்லாரும் எங்கள் 2 பேர்த்தையும் தான் சார் பேசுனாங்க. அப்புறம் டீன்கிட்ட பேசுனாங்க.
அப்புறம் சார் என்ன பேசுனாங்க இவங்க? சார் இதுமாரி உங்கள் பையன் வந்து இன்னொரு பையனோட போயிட்டு நைட்டில் 11 மணிக்கு போயிட்டு கூலி கேட்டு பிரச்சனை பண்ணாங்க, அந்த சமைக்கிறவங்கள போட்டு அடிச்சிட்டாங்க. இதுமாரி பாருங்க, நாங்கள் வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து வச்சுருக்கோன்னு காமிச்சாங்க சார். அவங்க ஹாஸ்டலில் கீழே நடந்து போகிற மாதிரி தான் சார் காமிச்சாங்க. பாருங்க, ஒயிட் ஷர்ட்டு உங்கள் பையன், பிளாக் ஷர்ட்டு அந்த அஜீஸு, இது மட்டும் தான் சார் காமிச்சாங்க. அதில் அடிக்கிற மாதிரி எதுவுமே இல்லைங்க சார். நீங்கள் அந்த பக்கம் இப்போ இங்கே நாங்கள் வர்றது தானே கவர் பண்ணுறீங்க. இன்னும் பேக் சைடில் இருக்கிற கேமரா வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து அடித்து யார் அடித்தாங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படி சொல்லி கேட்டால் அதை மட்டும் அவங்க வந்து காமிக்கவே மாட்டேங்கிறாங்க சார். இதை மட்டும் தான் நடந்து போகிறது பாருங்கள், இந்த நேரத்தில் என்ன வேலை, இந்த நேரத்தில் என்ன வேலை, அதை மட்டும் தான் பேசுகிறாங்க சார். அவங்களுக்கு வந்து கூப்பிட்டு இதை தான் சார் சொல்கிறாங்க, இதுமாரி 2 பேரும் சேர்ந்து அடிச்சிட்டாங்கன்னு. என் பையன் வந்து நான் அடிக்கவே இல்லை, அஜீஸ் தான் ஒரே அடி தான் அடித்தாப்புல, அதிகம் கூட அடிக்கலை. அவன் ஒரு அடியில் அவன் போய் விழுந்துட்டான், அவனை தூக்கிட்டு போயிட்டாங்க. வேற என்ன வேற எதை பற்றி பேசுனாங்க? எங்கள்கிட்ட லெட்டர் கேட்டாங்க, நான் எழுதி கொடுத்தேன். என்னென்னா இதுக்கு மேலே இதுமாரி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா என் பையனை நாங்கள் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு மட்டும்தான் சார் நான் எழுதி கொடுத்தேன். நீங்கள் வெளியே போங்க அப்படி சொல்லிட்டாங்க சார். பையனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க சார். அப்போ உன்னை வந்து ஹாஸ்டல் விட்டு வெளியே போக சொல்கிறேன், உன்னையே அந்த பையனை வெளியே போக சொல்கிறாங்க. நீ வந்து இங்கே நடக்கிற சம்பவங்களை உனக்கு தெரியும், நீ இதை சொன்ன அப்படின்னா நான் டீன்கிட்ட பேசி உன்னை ஹாஸ்டல்லே இருக்கிறதுக்கு நான் பரிந்துரை பண்ணுறேன். இது யார் சொல்கிறது? அங்கே வந்து பிஇடி சார்னு ஒருத்தர், அவர் தான் சார் சொல்கிறார். சொன்ன உடனே சார் என் பையன் எங்களுக்கு திரும்பி பார்க்குறான், அப்பா அம்மாவை கூப்பிட்டு வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறோமே, நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டோம்னா நம்மளை ஹாஸ்டலில் சேர்த்துக்குவாங்க, இனிமேல் அப்பா அம்மாவுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு சார் அப்படின்னு சொல்லி சார் சொன்னோன்னே பையன் சரிங்க சார் நான் சொல்லிடுறேன் சார் அப்படி சார். அந்த கண்ணாடி ரூமில் சார் ஒரு அரை மணி நேரமாக பேசுகிறான் சார். அதுக்கு முன்னாலாம் எங்களுக்கு என்னென்ன கேட்குறாங்க, யார் என்ன பண்ணுவாங்கன்னா என்ன பண்ணுறது கேட்குறாங்க. இங்கே வந்து போதைப் பொருள் யாரெல்லாம் வச்சு விற்கிறாங்க, எங்கே இருக்காங்க? ஆமாம் சார், எங்கேருந்து வருது இங்கேன்னா எங்கள் ஹாஸ்டல் அந்த காலேஜுக்குள்ளார எங்கே விற்கிறாங்க, யார் வந்து வாங்குறாங்க, எப்படி வருது, இதெல்லாம் வந்து உனக்கு தெரியும். ஏன்னா உன்னுடைய ஹாஸ்டல்மேட் வந்து ஒருத்தன் வந்து இது மாதிரி இதில் மாட்டியிருக்கான், அங்கே வச்சுருந்தா நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். எது என்ன? கஞ்சா வந்து நாங்கள் வச்சுருந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால் நீ அந்த ரூமில் இருக்கிறதுனால உனக்கு தெரியும். அதே போல் வெளியில் யாரெல்லாம் வச்சுருக்கிறாங்க, எப்படி உள்ளே வருது விற்கிறாங்கங்கிற டீட்டெயில் நீ என்கிட்ட சொல்லிட்டேன்னா நான் வந்து உங்களை ஹாஸ்டலில் சேர்க்கறதுக்கு நான் பேசுகிறேன், பரிந்துரைக்கிறேன் அப்படின்னா. உடனே அவன் என்ன பண்ணிட்டான் சார், எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான் சார். சொன்னதை நீ அப்படியே கைப்பட எழுதி கொடுப்பேன். எல்லா விஷயம்னா யார் பயன்படுத்துறாங்க, எங்கேருந்து வருது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு. ஆமாம், கஞ்சா தான் சார். சொன்ன உடனே சார் இது அப்படியே லெட்டராக எழுதிட்டு வாப்பா அப்படின்னு. நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம் சார். என் பையன் வந்து பக்கத்தில் டேபிளில் உட்காந்து ஃபுல்லாக 2 பேப்பரில் ஃபுல்லாக எழுதுறான் சார். எழுதிட்டு எடுத்துகிட்டு போகிறான். அப்புறம் எங்களையும் கூப்பிட்றாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் பையன் ஒத்துக்கிட்டான், யாரெல்லாம் வைக்கிறாங்க போகிறாங்கங்கிற எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டான் அப்படின்னு. சார் ஏன் சார் இப்படிலாம் பண்ணுறீங்க, இது எங்கள் பையனுக்கு வெளியில் போனால் பிரச்சனை ஆகிடும் சார், ஏதோ பண்ணிவிடுவாங்க சார் அப்படின்னு அப்பயே கேட்குறேன் சார். இல்லை இது ரகசியம், இந்த மாதிரி பிரச்சனையை நாங்கள் வெளியே கொண்டு போக மாட்டோம், ரகசியம் 4 பேர்த்துக்குள்ளே தான் இது இருக்கும், நாங்கள் பத்திரமா இதை வச்சுக்கிறோம் அப்படி சொல்லி சொல்கிறாங்க சார். அதன் பிறகு நாங்கள் சார் இவ்வளோ தூரம் நம்பிக்கையாக சொல்கிறாங்களே அப்படி சொல்லிட்டு என் பையனை இருந்தான் சார். இன்டர்னல் எக்ஸாம் எழுதணும், அதனால் நம்ம கண்டிப்பாக நம்ம ரூம் பார்த்தே ஆகணும் அப்படி சொல்லிட்டு சார் வெளியில் வந்து போயிட்டு ஒரு ரூமை பார்க்கணும்பா, அதனால் அது வரைக்கும் நான் இங்கேயே இருக்கிறேன், ஹாஸ்டல்லே இருக்கிறேன் அப்படி சொல்லி ஹாஸ்டல்லேருந்து தான் சார் ரூம் பார்த்தேன். அதன் பிறகு மலுமிச்சம்பட்டியில் ஒரு ரூம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு ஒரு 2-3 நாள் சார் அங்கே வந்து போய் தங்கியிருந்தான் சார். அதுக்கு முன்னால் ஹாஸ்டலில் தான் சார் இருந்தான். திங்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்குது. அவன் வந்து சார் அவன் 3 நாள் அங்கே இருந்துட்டு அங்கேருந்து தான் சார் அவன் காலேஜுக்கு வருவான். வரும்போது 10ஆம் தேதி அன்றைக்கி 9 மணிக்கு நான் பேசினேன் சார். என் பையன்கிட்ட பேசினேன், எடுத்து இப்போ ஒன்று அட்டன் பண்ணி பேசினாப்புல. ஏன்பா காலேஜ் போகலையா அப்படின்னா, போகணும்பா அப்படின்னு சொல்லி சொன்னான். நீ போகலன்னா அட்டனன்ஸ் குறைஞ்சிருப்பா, ஏற்கனவே அட்டனன்ஸ் குறைஞ்சிருக்கு, நீ போப்பா, சார் கூட என்கிட்ட பேசினார், அவனை வந்து வர சொல்லுங்கள், வந்து அட்டனன்ஸ் போட சொல்லுங்கள், அதன் பிறகு நான் பார்த்துக்கன்னு சொல்கிறாப்பா. சரிப்பா நான் போகிறேன்பா, ஹேர் கட் பண்ணிவிட்டு போகணும்பா அப்படின்னு சொல்லி சொன்னான். ஹேர் கட் பண்ணிட்டு போனால் அங்கே காலையில் அட்டனன்ஸ் போட்டுருவாங்கப்பா. இல்லை இந்த காரணத்தை நான் சொன்னேன், எனக்கு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படி சொன்னான். சரிப்பா நீ கடைக்கு போயிட்டு நீ ஃபோன் பண்ணுப்பா, நான் காசு அனுப்பிச்சி விட்றேன், நீ முடி வெட்டிக்கிட்டு நேராக காலேஜுக்கு போப்பான்னு சொன்னேன். அவ்வளோதான் சார். என் பையன் பேசினா கடைசி தான் சார். அதன் பிறகு சரி போனானா இல்லையா அப்படின்னு சொல்லி சார் நான் ஒரு 10 மணிக்கு மேலே இருந்து நான் கால் பண்ணிகிட்டே இருக்கேன் சார். 5 மணி வரைக்கும் கால் பண்ணுறேன் சார். ஒரு தடவை கூட ஒரு ஃபோன் ரிங்கே ஆகலை சார். சுவிட்ச் ஆஃப்னு வருது சார். அந்த கூட இருந்த ஸ்ரீமன்ங்கிற பையனுக்கும் போடுறோம் சார், அஜீஸுங்கிற பையனுக்கும் போடுறோம் சார், எவனுக்குமே ஃபோன் போகல சார்.
5:15 மணிக்கு தான் சார் அங்கே அந்த அட்வைசர் எனக்கு ஃபோன் பண்ணி உங்கள் பையன் இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க சார். என்னன்னு எப்படி இறந்தார் என்னன்னு சொல்ல அட்வைசர் பேர் எது? அட்வைசர் பேர் குமரேஷ் சார், குமரேசன். குமரேசன். அவங்க கோவா இது போனவர். ஆமாம் சார். அவர் என்னன்னு சொல்கிறாரு, எப்படி இறந்துட்டார் என்னன்னு கேட்டீங்க சார்? நான் கேட்குறேன் சார், எப்படி சார் இறந்தாரு அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது உங்கள் பையன் சூசைட் பண்ணிக்கிட்டாப்ல அப்படின்ட்டு எண்ணிட்டு சொன்னாருங்க சார். நான் அதுமாரிலாம் பண்ண மாட்டாப்ல, அந்த தைரியம் இல்லாத பையன் சார், அதுமாரிலாம் பண்ண மாட்டாங்க சார் அப்படி சொல்கிறேன். இல்லை அப்படி தான் சொல்கிறாங்க, எங்களுக்கு அப்படி தான் தகவல் வந்துச்சு அப்படி சொல்ல. மாணவர்கள் அடிச்சிட்டாங்க அதனால சண்டை, அதனால அந்த இதெல்லாம் எதுவுமே சொல்லலைங்க சார். நான் கேட்கும்போது கோஷ்டி மோதல் அதெல்லாம் எதுவுமே அவர் சொல்லலைங்க சார். என்கிட்ட சொன்னது என்னன்னா உங்கள் பையன் இறந்துட்டாப்ல, சூசைட் பண்ணிக்கிட்டாப்ல அப்படி தான் சார் சொன்னாப்ல. மறுபடியும் வேற என்னை பைக்லேருந்து கூப்பிட்டு வர என்கிட்ட படித்த மாணவர் வந்து கேட்குறாப்புல எப்படி சார் இறந்தாப்புல அப்படின்னு சொல்லி திரும்பி கேட்குறாப்புல. அவர்கிட்ட என்ன பண்ணுறாரு, அது குமரேசன் அவர்கிட்டே சார். அவர்கிட்ட அந்த தம்பிக்கிட்ட என்ன சொல்கிறாப்புல, அந்த தம்பி ட்ரக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவார் போல இருக்கு, அதனால தான் இறந்துருக்காரு. அந்த தம்பிகிட்ட அவன்கிட்ட என்னை கூப்பிட்டு போய் சொல்கிறான், சார் கோச்சிக்காதீங்க சார், உங்கள் பையன் அது ட்ரக்ஸ்லாம் அதிகம் யூஸ் பண்ணுவாராமே அதனால தான் இறந்துட்டு தான் அவர் அந்த சார் சொல்கிறாரு. என்கிட்ட இப்படி சொல்கிறாருப்பா அப்படின்னா, இல்லை என்கிட்ட இப்படி சொல்கிறாரு, மாற்றி மாற்றி சொல்கிறாங்க சார். நீங்கள் எப்போ போய் உங்கள் பையனை அப்புறம் பார்த்தீங்க? எப்போ இறந்துட்டு பிறகு கிட்ட ஒரு 12 மணிக்கு மேலே தான் சார் அங்கே போனோம் நாங்கள். அது எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்கேருந்து கேட்டுக்கிட்டே போகிறோம் சார். எங்கள் அக்கா பையன் அங்கே ஒர்க் பண்ணுறாப்புல கோயம்புத்தூரில், அவர்கிட்ட கேட்டுட்டு போகும்போது மாமா இந்த இதில் இந்த ஹாஸ்பிட்டலில் இல்லை, நாங்கள் போய் பார்த்தோம் அப்படின்னு சொல்லணும். இன்னொரு ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறாங்கப்பா அப்படின்னா அங்கேயும் போய் பார்த்தோம், அங்கேயும் இல்லை அப்படின்னு. சார் கடைசியாக சிஎஸ்ஐன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் சொல்கிறாங்கப்பா, அங்கே போப்பா அப்படின்னோம். அங்கே போய் வெயிட் பண்ணிவிட்டு நின்றுட்டு இருந்தாப்புல சார். கிட்டத்தட்ட 7:15 மணிக்கு தான் சார் அவங்க உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. உடனே எனக்கு ஃபோன் பண்ணி மாமா மாரி தம்பியை கூப்பிட்டு வந்துட்டாங்க, இப்போ தான் கூப்பிட்டு வராங்க அப்படி சொன்னாங்க சார். அதாவது சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்களா அப்படின்னு. இல்லை நான் இப்போ போய் பார்த்ததில் அவனை அடித்து போட்டாங்க மாமா அப்படின்னு சொல்லி கடைசியாக எங்கள் ரிலேஷன் சொன்னான் அப்படிங்க சார். அடித்து போட்டாங்க, எல்லாம் சேர்ந்து அடித்து போட்டாங்க, பயங்கரமாக முகத்தில் எல்லாம் காயம் இருக்குது, அடித்து போட்டாங்க தான், எதுவும் ட்ரக்ஸோ மற்றபடி சூசைட்டோ இல்லை அப்படின்னு ஃபைனலாக என்கிட்ட சொல்லிட்டாங்க சார். சரி, ஒரு காவல்துறை எதனா உங்களை சந்திச்சாங்களா? அவங்கள போலீஸ் எதனா பார்த்து பேசுனீங்களா? இல்லை சார், நாங்கள் இரவில் நாங்கள் காவல்துறையை சந்திக்கல சார். நாங்கள் வண்டியில் வந்துட்டு இருக்கும்போதே ஒரு காவல் நிலையத்திலேருந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வாங்க, வந்த உடனே எங்களை பாருங்க அப்படி சொன்னாங்க சார். செட்டிப்பாளையம் போலீஸா? ஆமாம் சார், அந்த கோயம்புத்தூர்ல தான் சார். அவங்க போயிட்டு நாங்கள் 12 மணிக்கு போன பிறகு அவங்க யாருமே அங்கே இல்லைங்க சார். எங்களுக்கு திரும்பி யாருமே ஃபோன் பண்ணி வந்துட்டிங்களா வந்து பாருங்க அப்படின்னு சொல்லவே இல்லைங்க சார். நாங்களாக தான் சார் மறுநாள் காலையில் 7 மணிக்கு மேலே தான் சார் நாங்கள் அங்கே போயிட்டு நாங்கள் அந்த போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அவங்க பார்த்து சந்தித்து பேசணும் சார். அப்போ என்ன சொன்னாங்க? யாரை போலீஸ்னால் யாரை பார்த்தீங்க? ஐஜியை பார்த்தோம் சார். நாங்கள் போன உடனே இன்ஸ்பெக்டர் வெளியே நின்றுட்டு இருந்தார். அப்போ இதுமாரி நாங்கள் எல்லாம் விசாரிச்சிட்டோம், போயிட்டோம், ஐஜி வந்திருக்காரு, நீங்கள் அவரை போய் பாருங்க அப்படின்னு. நாங்கள் அவரை போன உடனே ரூமில் எங்களை எல்லாத்தையும் உட்கார வச்சு பேசுனாங்க சார். நீங்கள் முதல்ல சொல்லுங்கள் அப்படி சொன்னாங்க சார். அப்புறம் நாங்கள் நடந்த விஷயத்தையெல்லாம் நாங்கள் சொன்னோம். இதுமாரி சார் எங்கள் பையனை கொண்டுட்டாங்க சார் அப்படி சொன்னோம். அப்புறம் எல்லாம் சொல்லிட்ட பிறகு அவங்க என்ன சொல்கிறாரு, சரி உங்கள் தரப்பில் நீங்கள் சொல்லிட்டீங்க, எங்கள் தரப்பில் நாங்கள் சொல்கிறோம், உங்கள் பையனுக்கும் இன்னொரு பையன் ஒரு தங்கியிருந்த ரூமுக்கும் இன்னொரு பக்கத்தில் ரூமு பசங்களுக்கு சண்டை, 5 மணிக்கு போய் அவங்கள அடித்தாங்க, அதன் பிறகு 9 மணிக்கு மேலே அவங்க இவங்கள அடிக்கிறதுக்கு வரும்போது 2 பேர் இருந்தாங்க. அதில் ஒரு பையனை அடித்து போக சொல்லிவிட்டு ஒரு பையனை உங்கள் பையனை மட்டும் அடித்து கொண்டுட்டாங்க. அந்த தரப்பில் உயிர் சேதம் இல்லை, இந்த தரப்பில் உயிர் சேதம், உங்கள் பையனை கொண்டுட்டாங்க அப்படி சொன்னாங்க சார். அப்புறம் நாங்கள் சொன்னோம் சார், அந்த மாதிரி கோஷ்டி ஃபோனை பறிச்சிட்டாங்க அப்படி தானே சொன்னாங்களா? அவங்க பையன் அவங்க ஃபோனை இல்லை சார், அதெல்லாம் சொல்லையா, அதெல்லாம் ஒன்றும் சொல்லிங்க சார். 5 மணிக்குனா விடிய காலையில் 5 மணிக்கு போனவர். ஆமாம் சார், ஆமாம் சார், 5 மணிக்கு உங்கள் பையனும் மற்ற பசங்களும் போய் அடிச்சிருக்காங்க. போலீஸ் வேறு என்ன சொன்னாங்க? இந்த அடித்தவங்களை பற்றி எதனா சொன்னாங்களா? அடித்தவங்க பற்றி என்ன சொன்னாங்கன்னா சார், அதில் அதாவது உங்கள் வாக்குமூலம் கொடுத்த பையன் இங்கே தான் இருக்காப்ல அப்படின்னாங்க. அப்புறம் அவனை நாங்கள் தான் வச்சுருக்கிறோம், நீங்கள் வந்த பிறகு காமிக்கலாம். ஆமாம் சார், அந்த பையனை வச்சுருக்கோம், நீங்கள் கூப்பிட்டு வரோம் பாருங்கன்னு. அந்த பையனை கூப்பிட்டு கேட்டால் சார், அந்த பையன் என்ன சொல்கிறான், அமுதன் அடிக்கவே இல்லை, அமுதன் அந்த பிரச்சனையில் கலந்துக்கல, எனக்கு நல்லாவே தெரியும், அடிச்சிருந்தா என்கிட்ட எதானாலும் சொல்லுவான், அடித்தேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அவன்கிட்ட கேட்கும்போது நான் போகலடா, நான் அடிக்கலடா அப்படின்ட்டு சொல்லிட்டான். ஆனால் அவங்க 2 பேர் அந்த நேரத்தில் ஒரே ரூமில் தான் இருந்தாங்களா காலையில்? ஆமாம் சார், ஆமாம் சார், ஒரே அடிக்கலைன்னு அவருக்கு எங்கள் இன்ஸ்பெக்டர் முன்னாலே என்கிட்ட சொல்கிறாப்லிங்க சார்.
ஏய் கம்முனு அப்படின்னு அவனை வந்து மிரட்டான். இன்ஸ்பெக்டர். ஆமாம். இல்லை சார் அவன் அடிக்கவே இல்லை சார் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாப்லைங்க சார். நான் வந்து என் ஃப்ரெண்டு அடிக்கிறப்ப நான் பார்த்தேன். அது பார்த்ததுலேருந்து என் கண்ணு முன்னாலே அவனை அடித்து கொண்டுட்டாங்க. அது எல்லாமே நான் வாக்குமூலம் கொடுத்துருக்குறேன் அப்படின்னா அந்த எஃப்ஐஆர் காப்பி வாங்கி படித்து பார்க்கும்போது சார் 14 பேர் அதில் அடிச்சிருக்காங்க. எந்தெந்த ஆயுதத்தால் தாக்குனாங்க அப்படிங்கிறது தெளிவாக அதில் இருக்குது சார். ஆனால் வந்து தம்பி வந்து யாரையும் அடிக்கலை அப்படிங்கிறது அந்த பையன் ஸ்டீமனே சொல்கிறான். அப்படி உங்கள் பையன் இறந்துட்டாரு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் உங்களுக்கு சொன்னா? காலேஜ் நிர்வாகம் தான் சொன்னாங்க. எங்கள் பையனோட அட்வைசர் சார் ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட உங்கள் பையன் இறந்துட்டான், எப்படி இறந்தான் சார்னு எங்கள் வீட்டுக்காரர் கேட்டதுக்கு சூசைட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரர் அழுது இருக்கும் போது அவருக்கு தெரிஞ்சவங்க ஃபோன் பண்ணி திரும்பி கேட்குறாங்க. திரும்பி கேட்கும்போது அவன் ஏதோ ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். நீங்கள் எப்போ போய் உங்கள் பையனை பார்த்தீங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில்? திங்கக்கிழமை 5 மணிக்கு இறந்துட்டேன்னு சொன்னாங்க. நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து 12 மணிக்கெல்லாம் போயிட்டோம். 12-1 மணிக்கெல்லாம் அங்கே யாருமே இல்லை. எங்கள் பையனுக்கு தெரிஞ்ச கற்பகம் காலேஜில் படிக்கிற பசங்க மட்டும்தான் 4-5 பேர் இருந்தாங்க. நாங்கள் போகும்போதே சாருக்கிட்ட திரும்பி ஃபோன் பண்ணி கேட்குறோம், என்ன சார் ஆச்சு, நான் புள்ள உயிரோடு இருக்கான்னு சொல்லுங்கள் சார்னு சொன்னதுக்கு, இல்லை உங்கள் பையன் இறந்துட்டேன்னு தான் சொல்கிறாங்க, அங்கே இருக்காங்க இங்கே இருக்காங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச பசங்களை வச்சு நாங்கள் விசாரித்தோம். போய் பாருங்கப்பா, என் பிள்ளை செத்துட்டேன்னு சொல்கிறாங்க, என் பிள்ளைக்கு என்ன நடந்துச்சுன்னு போய் பாருங்கப்பான்னு சொன்னதுக்கு பசங்க எந்தெந்த ஹாஸ்பிட்டலோ அவங்க சொன்ன ஹாஸ்பிட்டல்லாம் அலைஞ்சாங்க. இங்கே இல்லை அங்கே இல்லை இங்கே இல்லைன்னு தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. லாஸ்ட்டாக 7 மணிக்கு எங்கள் சொந்தக்கார பையனை நாங்கள் அங்கே இருக்கிறவனை அமுச்சு விட்டு பார்க்க சொன்னதுக்கு அவன் என்ன சொன்னான், நம்ம புள்ள சூசைடு பண்ணலை, எதுவும் பண்ணலை, அடித்து போட்டிருக்காங்கன்னு சொன்னான் சார். 8 மணிக்கு எங்கள் சொந்தக்கார பையன் போய் விசாரிக்கும் போது நம்ம பையனை அடித்து போட்டுட்டாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் அங்கே போனோம், யாருமே இல்லை. காரில் போயிட்டுருக்கும் போதே போலீஸு ஃபோன் பண்ணி எங்களை விசாரித்தாங்க. இந்த மாதிரி உங்கள் பையன் என்ன ஆச்சு, அது என்ன, உங்கள் பேர் என்ன, உங்கள் பையன் பேர் என்ன, இதெல்லாம் கேட்டாங்க. காலேஜ் நிர்வாகம் என்ன சொன்னிச்சு போணுச்சுன்னு கேட்டாங்க. காலேஜ் நிர்வாகம் என் பிள்ளை ஒன்றும் பண்ணலை, ஹாஸ்டல்ல இருந்து அவன் வெளியே இருந்தான், திங்கக்கிழமை காலேஜுக்கு போகிறேன்னு எங்கள்கிட்ட லாஸ்ட்டாக பேசினான் சார். திங்கக்கிழமை மழுச்சப்பட்டியிலேருந்து காலேஜுக்கு போயிட்டு பேசுகிறேன்னு சொன்ன புள்ள பேசவே இல்லை சார். போலீஸ் உங்ககிட்ட போலீஸை நேரில் பார்த்தீங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? நேரில் செவ்வாய்க்கிழமை ஹாஸ்பிட்டலில் வந்து போலீஸ் வந்தால் தான் உங்கள் பையனை காமிப்போன்னு சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டலில். நாங்கள் நேரில் 8 மணி 9 மணி இருக்கும் சார். போய் எங்களை விசாரணை பண்ணாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போனீங்களா? போலீஸ் ஸ்டேஷன் போனோம், நாங்கள் எல்லாமே போனோம். நாங்கள் போனவங்க விசாரித்தாங்க. கூப்பிட்டு யார் விசாரிச்சா? ஐஜி சார் விசாரித்தார். கீழே வந்து போன உடனே இன்ஸ்பெக்டர் சார் வந்து நாங்கள் எல்லாம் விசாரணை பண்ணிகிட்ருக்கோம், 4 பேரை தூக்கிட்டோம், என்ன நடந்துச்சுன்னு புள்ள வந்து இறந்துருக்கு, நாங்கள் விட்டுற மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களை கூப்பிட்டு போய் விசாரித்தாங்க. ஹாஸ்டலில் என்னென்ன நடந்துச்சு போணுச்சுன்னு கேட்டாங்க, எல்லாமே சொன்னோம். ஹாஸ்டலில் என்ன நடந்தது? ஹாஸ்டலில் வந்து சார் 22ஆம் தேதி எங்களுக்கு ஃபோன் பண்ணி ஹாஸ்டலில் சமைக்கிற பசங்கள்கிட்ட இன்னொரு அஜீஸ் பையனும் அமுதன் பையனும் பிரச்சனை, நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் 24ஆம் தேதி நாங்கள் போனோம், 23ஆம் தேதி போகல. நாங்கள் லீவு சொல்லிவிட்டு வரோன்னு சொன்னால் 24ஆம் தேதி போனோம். போன உடனே என் பையனையும் எங்களையும் வச்சுட்டு விசாரித்தாங்க. என் பையன் வந்து நான் அடிக்கலை, எதுவுமே கூலிப்பு கேட்கலை, நான் வந்து என் ஹெட்ஃபோன் கீழே விழுந்துருச்சுன்னு நான் எடுக்க போனப்போ அங்கே குடிச்சிக்கிட்டு சமையல் செய்கிறவங்க இந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த அஜீஸ் போய் அவங்ககிட்ட கூலிப்பு கேட்டிருக்காங்க. 2 பேரும் ஏதோ அசிங்கமாக பேசிட்டாங்க. அஜீஸ் வந்து சமையல் செய்கிறவனை ஓங்கி ஒரே அடிதாம்மா அடித்தான். அவன் ஓடி போய் விழுந்துட்டான். அவங்க 3 பேரும் தூக்கிட்டு போயிட்டாங்க. நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு என் புள்ள அவங்க முன்னாடி நின்று வாக்குமூலம் கொடுத்தான். நீ ஏன் அவன் கூட போன, அந்த நேரத்தில் நீ ஏன் கீழே இறங்குன அப்படின்னு சொன்னதுக்கு என் புள்ள தெளிவாக பதில் சொல்லும் போதே என் புள்ள வாயை அடக்குறாங்க. நீ எதுக்கு அந்த நேரத்தில் போன, அவன் கூட ஏன் சேர்ந்த, அவனும் இவனும் ஒரே கிளாஸு.
நீங்கள் பக்கத்தில் தான் இருந்தீங்களா? பக்கத்தில் தான் இருந்தான். நான் சொல்கிறேன், என்கிட்ட என்ன சொல்கிறாங்க, இவனுக்கு அட்டண்டன்ஸ் கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. என் பையன் ஏன் லீவ் போட்டான் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு நான் சொல்லும் போது, நீங்கள் உங்கள் பையனுக்கு சப்போர்ட் வாங்காதீங்க, என் ஃபோன் பண்ணால் எடுக்கலைன்னு ஏதோ ஒன்று சொல்ல வரும்போது என்ன நடந்துச்சுன்னு நாங்கள் சொல்கிறதையே அவங்க கேட்கல. அவங்க சொல்கிறத மட்டும்தான் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தோம். என் புள்ள தைரியமாக பேசினான். நான் யாருக்கிட்டேயும் போய் கூலிப்போம் கேட்கல, அடிக்கவும் இல்லை, அவன் தான் பண்ணான்னு சொல்லி விசாரித்து எல்லாம் முடிச்சிட்டாங்க. லாஸ்ட்டாக வந்து 4 பேர் சேர்ந்து ரூமில் உட்காந்து பேசணும். இது பேசுகிறதுக்கு இடையெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் இருக்குது, ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ இருக்குது, பாக்கி இதெல்லாத்தையுமே கட்டிடுங்க, நாங்கள் ஹாஸ்டலில் சேர்த்துக்கிறோம், ஹாஸ்டலில் இருக்க விட்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அது வரைக்கும் ஹாஸ்டல் வெக்கேட் பண்ணிக்கங்கலாம் சொல்லலை, விசாரணை தான் பண்ணாங்க. இந்த மாதிரி அடிச்சிட்டாங்க, சமைக்க மாட்டேன்னு சொல்கிறாங்கன்னு விசாரணை தான் பண்ணாங்க. 24ஆம் தேதி வரைக்கும் ஹாஸ்டலில் வெக்கேட் பண்ணிக்கங்க, காலேஜில் படிக்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. இல்லை பையனை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டதாகவும் பையன் அடிச்சேன்னு ஒத்துக்கிட்டதாகவும் அவங்க சொல்கிறாங்க. இல்லை, கிடையாது. அடிச்சேன்னு என் பையன் ஒத்துக்கவே இல்லை. கூட இருந்தான் அந்த பையன் தான் அடித்தான். அந்த பையனை கூட கேளுங்க. நான் கூட கேட்டேன், இவன் ஏன்ப்பா அவங்கள்ட்ட போய் கேட்டாங்கன்னு. அவங்க ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு கத்திட்டு இருந்தாங்க, அந்த பசங்க வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவன் போய் போடலான்னு போய் கேட்டிருக்கான். சாதாரணமாக போய் கேட்டிருக்கான். நாங்கள் வாக்குவாதம் நடந்திருக்கு, பிரச்சனை நடந்திருக்கு. இல்லை இப்போ உங்கள் பையனுக்கு சஸ்பெண்ட் ஆர்டர் அந்த மாதிரி எதுவும் தரல? சஸ்பெண்ட் ஆர்டர் 24ஆம் தேதி நாங்கள் போனப்போ சஸ்பெண்ட் ஆர்டர் எதுவுமே தரலை. விசாரணை பண்ணாங்க, அதுக்கப்புறமும் தரலை. விசாரணை பண்ணாங்க, என்ன நடந்துச்சு போணுச்சுன்னு பண்ணாங்க. நீ அவன் கூட சேரக்கூடாது, போகக்கூடாது, பணத்தை கட்டு, நான் மேம்கிட்ட சொல்கிறோம். மேம் 4:30 மணிக்கு வருவாங்க. பணம் அவனுக்கு இருக்கு, இதெல்லாம் கட்டுங்க, நாங்கள் மேம்கிட்ட பேசுகிறோன்னு சொன்னாங்க. காலேஜ் ஃபீஸா? காலேஜில் பிரின்சிபாலு காலேஜ் ஃபீஸா என்ன பணம்? காலேஜ் அவன் ஃபைன் பணம் 25,000 இருந்துச்சு, அட்டண்டன்ஸ் கம்மியாக இருக்குன்னு. அந்த பணம் ஹாஸ்டல் 40,000 தான் கட்டியிருந்தோம், 2 டீவாக கட்டுறோன்னு சொன்னோம். அதில் 50,000. அப்புறம் வந்து காலேஜ் ஃபீஸு 74,000. இது ஃபுல்லாக கட்டுங்க, நாங்கள் போய் மேம்கிட்ட சொல்கிறோன்னு சொன்னோம். அது வரைக்கும் அவனை சஸ்பெண்டே பண்ணவே கிடையாது, எங்கள்கிட்டையும் சொல்லலை. நாங்கள் இதை தான் எங்கள் பையன்கிட்ட கேட்டோம், காலேஜை விட்டு அனுப்புவாங்களான்னா. என் 3 வருஷத்தில் ஒரு சின்ன பிரச்சனை கூட என் பேரில் இதாக ஆகலை. ஆசிக்ன்ற பையன் கூட போன வருஷம் செகண்ட் இயரில் அவன் இருந்தப்போ அவனுக்கு பிரச்சனை ஆகிருக்கு. ஏதோ கஞ்சா வச்சுருந்தாங்க, பிடிக்க வந்தாங்க, மாட்டிக்கிட்டாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என்னை வெளியே அனுப்ப மாட்டாங்கன்னு தைரியமாக என் புள்ள சொல்லிகிட்டு இருந்தோம். 24ஆம் தேதி நாங்கள் போனோடனே வெளியே அனுப்பலை சார், வெளியே அனுப்பவே இல்லை. அதுக்கப்புறமேட்டு காலேஜுக்கு போனார் அவர்? போனார் காலேஜுக்கு. அதுக்கப்புறம் போனார். அந்த சாருங்க வந்து ஒழுங்காக காலேஜ் வர சொல்லுங்கள், இனிமேல் அட்டண்டன்ஸ் இல்லை போனாலும் சொன்னார். அதுக்கப்புறம் சனிக்கிழமை போனான்னா என்னன்னு தெரியல சார். வெள்ளிக்கிழமை தான் எங்களை நடத்துகிறாங்க. திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ சரஸ்வதி மேம் வருவாங்க, அவங்க வந்து இருந்துக்க சொல்லுவாங்கன்னு எங்கள் பையன் எங்கிட்ட ஃபோனில் சொல்லிகிட்ருக்கான். அவன் சரஸ்வதி மேம் வந்தாங்க. நாங்கள் போயிட்டு 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பேசிட்டு வந்துட்டோம். திங்கக்கிழமை அந்த அம்மா வந்திருக்காங்க. வந்து இவனுங்களை கூப்பிட்டு கேட்டிருக்காங்க. கேட்டதுக்கு என் பையன் அடிக்கலைன்னு சொன்னதை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அடிக்கலைன்னு சொன்னதை ஏற்றுக்கிட்டாங்க. அந்த அம்மா அஜீஸ்ன்ற பையன் வந்து அவங்க அம்மா வந்து சாருக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க கான்ட்ராக்ட் பண்ண சாருக்கிட்ட என் பையனை கூப்பிட்டு இப்படி அப்படி அது பண்ணுறாங்க, என் பையன் ஏதாச்சும் சூசைட் பண்ணிக்குவான் போலக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த தகவலை அந்த மேம்கிட்ட அந்த நேரத்தில் அந்த சார் சொல்லியிருக்காங்க. சொன்னோன்னே திரும்பியும் பேரண்ட்ஸை வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. திரும்பி எப்போ 2ஆம் தேதி திரும்பி போகிறோம். அது வரைக்குமே 24ஆம் தேதியிலேருந்தே என் பிள்ளைய சஸ்பெண்ட் பண்ணவே கிடையாது. ஹாஸ்டலில் தான் இருந்தான். நாங்கள் திரும்பியும் வந்து 10 மணிக்கே வந்துடணும் 2ஆம் தேதி, திரும்பியும் வெள்ளிக்கிழமை போகிறோம். இல்லை இப்போ அதுக்கு முன்னாடி நாள் வந்து வேற என்ன விசாரிச்சாங்க பையன்கிட்ட? பையன்கிட்ட என்ன விசாரிச்சாங்க? 24ஆம் தேதி இதெல்லாம் விசாரிச்சுட்டு ஃபீஸ் கட்டுங்கன்னு சொல்லிட்டு 4 பேர் பிடி சாரு, இன்னொரு சாரு எல்லாம் 4 பேர் போய் ரூமில் இருந்தாங்களா? ஹெச்ஓடிலாம் தனியாக விசாரிச்சுட்டாங்க. ஹெச்ஓடியை தனியாக பார்த்துட்டோம், டீனை தனியாக பார்த்துட்டோம். லாஸ்ட்டாக பிடி சாரு, அதில் இன்னும் 2 சார், 4 சாரு, கேசவன் சாரு, 4 சாரு, நாங்கள் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம்.
என் பையன்கிட்ட நீ கூலி போடுவ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என் பையன் அந்த பழக்கம்லாம் என்கிட்ட இல்லவே இல்லை. டெஸ்ட் எடுக்கட்டுமா? என்ன எங்கள்கிட்ட நீ அப்படி சொல்கிற? நாங்கள் டெஸ்ட் எடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எடுங்க சார்னு சொன்னாங்க. அடிக்கிறதுக்கு தான் சார் கூப்பிட்டாங்க. எதுக்கு சார் அதை பற்றியெல்லாம் எதுக்கு கேட்கணும்? டெஸ்ட் எடுக்கட்டுமா அதை பண்ணட்டுமான்னு எதுக்கு கேட்டாங்க? இங்கே பல கேஸு போயிட்டுருக்கு. நீ ஏதாச்சும் பிரச்சனையில் மாட்டுனா அவ்வளோதான், யார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பல கேஸு போயிட்டுருக்குன்னா அப்படி தான் சார் சொன்னாங்க. அப்படி மட்டும்தான் சொன்னாங்க. யார் பசங்கள்லாம் வந்து வெளியில் அந்த காலேஜ் பசங்களை வெளியில் கைது பண்ணியிருக்காங்க சார். வெளியில் வந்து கஞ்சா கேஸில் இந்துஸ்தான் பசங்களை வெளியில் ரூம் எடுத்தவங்கள கைது பண்ணியிருக்காங்க. அதை சொல்லி அவங்க கேட்குறாங்க சார். நம்ம கேட்குறாங்க. என் பையன் வந்து எதுவுமே எங்களை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க சார். இந்த போதை பொருள்னு கேட்ட உடனே நீ கூலி போடுவியா அது போடுவியா, யார் யார் என்ன பண்ணுறாங்க அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டதுக்கு இதெல்லாம் உங்கள் முன்னாடி தான் கேட்டாங்க. எங்கள் முன்னாடி கேட்டாங்க. என் பையன் எதுவுமே இல்லை, நான் எதுவுமே பண்ணலை, என்ன டெஸ்ட்டு எடுங்க அப்படின்னு தைரியமாக சொன்னான். நீங்கள் கொஞ்சம் வெளியே இருங்கன்னு சொல்லி எங்களை வெளியே உட்கார வச்சுட்டு என் பையன்கிட்ட கேட்டான். என் பையன் 1/4 மணி நேரமாக மூச்சு விடாமல் அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு வந்தான். சொல்லிவிட்டு வெளியே வந்து அம்மா நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு சொன்னான். அப்பா நீ எதுக்குப்பா அது இதுன்னு சொல்லிட்டு கிடக்குற, ஏன்ப்பா நம்ம அடிக்கிறாங்கன்னு சொல்லி பிரச்சனை ஹாஸ்டல் பிரச்சனை தானே கூப்பிட்டு வந்தாங்க. என்ன கேட்டாங்க? என்ன சொன்னார் இவர் உங்களை வெளியே அனுப்பிச்சிட்ட பிறகு? ப்ரொஃபஸருக்கு என்ன கேட்டாங்க? தம்பி அதுதான் யார் யார் என்ன பண்ணுறானுவ, நீ 3 வருஷம் படிக்கிற, உனக்கு எல்லாம் தெரியும். என்ன பண்ணுறாங்கன்னா போதைப் பொருளை பற்றி தான் சார் கேட்டிருக்காங்க. போதைப் பொருள் கஞ்சா விற்கிறாங்க, கேஸ் இருக்கு காலேஜுக்குள்ளே. கேஸ் பசங்க வந்து தேடிட்டு இருக்காங்க, காலேஜ் பசங்களை தேடிட்டு இருக்காங்க. நீ அவனுள்கிட்டலாம் பேசுவியா? போனேன், நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன், உனக்கு தெரியும் நீ சொல்லு அப்படின்னு சொல்லி என் பையன்கிட்ட கேட்டு எழுதி வாங்கினாங்க. எழுதி வாங்கிட்டு நாங்கள் போய் பயந்துக்கிட்டு கேட்குறோம். இந்த விஷயம் இந்த 4 செவத்துக்குள்ளே தான் இருக்கும், வெளியே போவாதுன்னு சொல்லி சொன்னாங்க சார். ஒரு சார் கேசவன் சார் வந்து வெளியே வந்து அவன் வந்து உள்ளே விசாரிச்சதில் நிறையா விஷயம் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட சொன்னாங்க. ஏன் சார் அவனை இப்படி பண்ணுறீங்க, அவனுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆனால் என்ன சார்? இல்லை இந்த விஷயம் வெளியே போவே போவாது, இந்த ரூமை விட்டு. கல்லூரியிலையும் ஹாஸ்டல்லையும் யாரு கஞ்சா பயன்படுத்துறா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இவர் சொல்லியிருக்காரு. ஆமாம், கஞ்சா யார் பயன்படுத்துகிறா போகிறா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டதுக்கு நீ சொல்லு, உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லு, உன்னை ஹாஸ்டலில் சேர்த்துக்கிறோம், பணத்தை கட்ட விட்றோம். படிக்கிறத பற்றி எதுவுமே சொல்லலை அவங்க, ஹாஸ்டலை பற்றி தான். அவங்க சின்ன பிரச்சனை ஏதோ ஒன்றுன்னா ஹாஸ்டலை பற்றி சேர்க்க மாட்டாங்களோன்னு அதை பற்றி தான் பேசணும். அதன் பிறகுமே லெட்டர் எழுதி கொடுத்துட்டோம். அதன் பிறகுமே என் பையன் ஹாஸ்டலில் தான் இருந்தான். திரும்பி 2ஆம் தேதி எங்களை வர வச்சாங்க. அந்த அம்மா அப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு 2ஆம் தேதி அதாவது அஜீஸோட அம்மா வந்து இந்த பையனை இப்படிலாம் டார்ச்சர் பண்ணீங்கன்னா சூசைட் பண்ணுவான், என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டனால ஹாஸ்டலில் அவங்க தங்குறத பற்றி அதன் பிறகு தான் யோசனை பண்ணுறாங்க. உங்கள் பேரண்ட்ஸை வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் என் பையன்கிட்ட கேட்குறேன், அவங்க அம்மா சொன்னதுக்கு நம்மளை எதுக்குடா வர சொல்கிறாங்கன்னு சொல்லி நான் கேட்குறேன். அவங்க என்னன்னு தெரியல வர சொல்லிட்டாங்கன்னு சொல்லி சொன்னோம். நாங்களும் 2ஆம் தேதி திரும்பவும் போகிறோம். 10 மணிக்கே வந்துடுவாங்க சரஸ்வதி அம்மா, 10 மணிக்கே வந்துடுவாங்க, நீங்கள் வந்துருங்கன்னா. அவங்க வரலை. யார் சரஸ்வதி அம்மா? அந்த காலேஜோட ஓனருன்னு என் பையன் சொன்னான். 2ஆம் தேதி 4 மணிக்கு 3 மணிக்கோ வந்தாங்க சார். அதுக்கு முன்னாடியே நாங்கள் பேசிட்டோம், அம்மா வந்த உடனே சொல்லுவாங்க எதானாலும்னு சொன்னாங்க. வந்த உடனே என்கிட்ட என்ன சொன்னாங்க, அமுதன் வந்து கூலி கேட்டு வாக்குவாதம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னோடனே என் பிள்ளை நாளாக எதுவுமே கேட்கல மேம் அப்படின்னு சொன்னான். அஜீஸ்ன்றவன் அடிச்சிருக்கான் அப்படின்னா மேமே சொன்னாங்க, நீ ஏன் அடித்த, ஏற்கனவே உனக்கு பிரச்சனை இருக்குல்ல, ஒரு டைம் ஆன் பண்ணி உன்னை விட்டல, நீ ஏன் அடித்த, நீ அடிக்கிறதான்னா நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்க வேண்டியதாண்டா, சமைக்கிறவனை போய் ஏன் அடித்த அப்படின்னா அவனை தான் திட்டுனாங்க. என் பிள்ளை ஒரு வாரத்தை கூட திட்டலை. அவனை திட்டிட்டு நீ வந்து ஹாஸ்டலில் இருக்கக்கூடாது, நீ கிளம்பிடு, ஏற்கனவே உனக்கு வான் பண்ணி விட்டுருக்கேன். அவங்க அப்பா வந்து நீ சாராய கடையில் வேலை செய்கிறனால தான் உன் பிள்ளை இப்படி இருக்கிறான் போகிறான்னு அவங்கள தான் திட்டுனாங்க. என்னை கூப்பிட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு வாரம் கூப்பிட்டு போங்கம்மா, 11ஆம் தேதி வாங்க நான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது ஹாஸ்டல்லேருந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போக சொன்னாங்களா? வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க,
1 வாரம் கழித்து வாங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. சொன்ன உடனே நான் என்ன சொன்னேன், இப்போ தான் எல்லாத்துக்கிட்டையும் ஸ்டாஃபுங்கள்கிட்ட பேசிட்டு வந்தேன். இன்டர்னல் எக்ஸாம் இருக்குது. அவங்க சொல்லும் போதே பக்கத்தில் ஒருத்தவர் சொல்கிறாரு, இன்டர்னல் எக்ஸாமும் வருது திங்கக்கிழமையும். ஆனால் இப்போ ப்ரெஸ் மீட்டில் இன்டர்னல் எக்ஸாம்லாம் கிடையாது, வெறும் டெஸ்ட்டு தான் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாங்களே. ஐயோ அப்படி இல்லை சார், இல்லை இன்டர்னல் எக்ஸாம் இருக்குது. சார் கூட ஃபோன் பண்ணியிருக்காரு, ரெக்கார்டு இருக்கா இல்லை, இன்டர்னல் எக்ஸாம் இருக்குது, டெஸ்ட் இல்லைன்னு சொல்லலை. அவங்க எப்படி வேணாலும் மாற்றிக்குவாங்க சார், அவங்க இதை அதை மாற்றிக்குவாங்க. இன்டர்னல் எக்ஸாம் இருக்குன்னு பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்டாஃப் சொல்கிறாங்க, அவனுக்கு இன்டர்னல் எக்ஸாம் இருக்குதுன்னு சொன்ன முன்னே நான் அதை பார்த்துக்கிறேன், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. நான் சொன்னேன், இப்போ தான் சாருங்களாம் பார்த்துட்டு வந்தோம், அட்டண்டன்ஸ் இல்லை, இன்டர்னல் எக்ஸாம் அட்டன் பண்ணணும்லாம் சொன்னாங்க, எங்களை அதை விடுங்க, 1 வாரம் டைம் கொடுங்க, நாங்கள் அட்டன் பண்ணிவிட்டு நான் பையனை கூப்பிட்டு போயிடுறேன்னு சொன்னோம். அவங்க இருந்துக்கிட்டு 1 வாரம் அவங்க சமைக்க மாட்டேன் போக மாட்டேன்னு சொன்னால் என்ன சொல்கிறது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அந்த சமையல் பண்ணுறவங்க ஹாஸ்டலில் அவங்க எதுவுமே அவங்க இப்போ நான் அந்த அடிதடி பிரச்சனை நடந்தது 22ஆம் தேதி. நாங்கள் போய் பேசுகிறது 2வது டைமாக பேசுகிறது 2ஆம் தேதி சொல்கிறாங்க. ஆனால் அது வரைக்கும் சமைச்சிக்கிட்டு எல்லாம் தான் இருக்கிறாங்க. இவங்களும் ஹாஸ்டலுக்கு போயிட்டு தான் இருக்கிறாங்க, ஹாஸ்டலில் தான் இருக்கிறான். 24ஆம் தேதி பிறகும் ஹாஸ்டலில் தான் இருக்கிறான். ஹாஸ்டலில் தங்குறதை பற்றி மட்டும்தான் வர சொன்னாங்க. அதுக்காண்டி தான் நாங்கள் போனோம். 1 வாரம்னு சொன்னாங்க, அந்த அம்மா சொன்னாங்க. எக்ஸாம் இருக்குன்னொன்னே நான் இல்லை, என் பையன் எக்ஸாம் அட்டன் பண்ணணும்னு சொல்கிறேன். வெளியே தங்கி வேணால் நீங்கள் அட்டன் பண்ணிக்கங்க, 11ஆம் தேதி வாமா, உனக்கு நான் நல்ல செய்தியாகவே சொல்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டாங்க. அவங்க சொல்லிட்டு போனோடனே அந்த டீனுன்றவங்க, நீங்கள் வந்து காலேஜுக்கு வா, இன்டர்னல் அட்டன் பண்ணு, ஆனால் ஹாஸ்டலில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்துட்டோம் சார். அப்போ வந்து உங்கள் பையனை ஹாஸ்டலுக்கு வர வேணான்னு சொன்னது பனிஷ்மெண்ட் இல்லை, அதாவது சஸ்பெண்ட் கிடையாது. இல்லை, பையன் எதனா தவறான முடிவு எடுத்துகிட்டு போகிறான், ஏற்கனவே அஜீஸ் என்ற பையனோட அம்மா அப்படி சொல்லியிருக்கிறாங்க, அந்த மாதிரி பசங்க எதனா பண்ணிக்க போகிறாங்க, அது பிரச்சனையாக இருக்கும், வீட்டுக்கு அதுக்காக வீட்டுக்கு அனுப்பணும், பாதுகாப்புக்காக வீட்டுக்கு அனுப்பணும் சொல்லிடுறாங்க, தவிர சஸ்பெண்ட் பண்ணல. சஸ்பெண்டு காலேஜ்லேருந்து பண்ணலை, ஹாஸ்டல்லேருந்து பண்ணலை. அந்த மாதிரி லெட்ரு நாங்கள் எதுவும் எழுதியும் கொடுக்கல, அவங்களும் எழுதியும் வாங்கலை. சஸ்பெண்டு எதுவுமே பண்ண கிடையாது என் பையனை. போலீஸை போய் பார்த்தீங்கல்ல, அப்போது போலீஸ் வந்து வெளியில் என்ன சொல்கிறாங்கன்னா, 10ஆம் தேதி காலையில் 5 மணிக்கே அமுதன் வந்து ஒரு 7 பசங்களை கூப்பிட்டு போய் அங்கே வேறு ஹாஸ்டலில் தங்கக்கூடிய, வேறு ரூமில் தங்கக்கூடிய மாணவர்களை போய் தாக்கினார், இளவரசன்ற மாணவரை தாக்கினார், அவர் ஃபோன் எடுத்துகிட்டு வந்துட்டார். அந்த முன்பகையின் காரணமாக தான் 5 மணிக்கு ஒரு சண்டை நடக்குது, அவங்க திருப்பி காலேஜுக்கு போகும்போது வந்து அடித்தாங்க, அடித்ததில் இவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்களே. உங்கள்கிட்ட போலீஸ் அதை சொன்னாங்களா? போலீஸ் வந்து எங்கள்கிட்ட எல்லாம் விசாரித்தாங்க. இப்போ உங்கள்கிட்ட என்ன சொன்னோமோ அதில் தான் சொன்னோம், மற்றபடி எந்த பிரச்சனையும் என் பையனுக்கு இல்லை. எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்க எங்கள் பையனை பற்றி சொல்ல ஆரம்பிக்கும் போது, அமுதனை பற்றி நாங்கள் விசாரித்த வரைக்கும் நல்ல விதமாக தான் சொல்கிறாங்க. இது வந்து கோஷ்டி தகராறு, 5 மணிக்கு வந்து உங்கள் பையன் நல்ல விதமாக தான் சொல்கிறாங்க. யார் சொன்னா? ஐஜி சொன்னார். ஐஜி வந்து எங்களை பார்த்துட்டு நாங்கள் அழுதுட்டு சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நாங்கள் அமுதனை வந்து ஃபஸ்ட்டு வார்த்தை இதை தான் சொன்னார். எங்களை பேசும்போது அமுதனை விசாரித்த வரைக்கும் நல்ல விதமாக தான் சொல்கிறாங்க. என்ன நடந்திருக்குன்னா, அன்றைக்கி 5 மணிக்கே உங்கள் பையனும் இன்னும் 4 பசங்களும் சேர்ந்து வேறு பசங்களை போய் அடிச்சிருக்காங்க, அடிச்சுட்டு இவங்க வந்திருக்கிறாங்க. விடிய காலை திங்கக்கிழமை என் புள்ள சாவுற அன்னைக்கு 5 மணிக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. திரும்பி அமுதன் வெளியே போயிருக்கிறான், 9 மணிக்கு காலேஜுக்கு போகணுன்னு போயிருக்கிறான். அந்த டைமில் இவன் அமுதனையும் ஸ்ரீமண்ணையும் தூக்கிட்டு போயிருக்கிறானோ. ஸ்ரீமண்ணை 2 அடி அடிச்சுட்டு விட்டுட்டு அமுதனை போய் தூக்கிட்டு போய் அடிச்சிருக்கிறாங்க. அடிக்கும் போது எதால் அடிச்சிருக்காங்கன்னா, அவங்க நான் அழுவோன்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட சொல்லலை, அந்த ரிப்போர்ட்டில் தான் சொல்லியிருக்காங்க. எல்லாரும் அடித்து தாக்கியிருக்காங்க. நாங்கள் இது வரைக்கும் 4 பேரை கைது பண்ணியிருக்கோம், யாரையும் விட மாட்டோம், எல்லாத்தையும் நாங்கள் கைது பண்ணிடுவோம், நீங்கள் இது பண்ணாதீங்கன்னு தான் சொன்னாங்க. ஸ்ரீமண்ணை கூட போய் கேளுங்க அப்படின்னு எங்கள்கிட்ட சொன்னாங்க. நாங்கள் என்ன சொன்னால், என் பையன் அந்த மாதிரிலாம் அடிச்சிருக்க மாட்டான், நீங்கள் அப்படியே 5 மணிக்கு என் பையன் போயிருக்கான்னா கூட வேணால் போயிருப்பான், ஏதோ டீ சாப்பிட போயிருப்பான், ஆனால் சண்டைக்கு போயிருக்க மாட்டான். சரி, அப்படியே அடித்தாங்கல்ல, 4 பேர் 5 பேர் போய் அடித்தாங்கல்ல, அந்த 5 பேரையே தானே அடிக்கணும், அமுதனை மட்டும் ஏன் தூக்கிட்டு போய் அடிக்கணும்? 20 பேர் ஏன் அடிக்கணும்? 20 பேர் போய் அமுதனை அடிச்சுட்டு வந்தானா? கோஷ்டி தகராறுன்னு சொல்கிறீங்கள, 20 பேரை போய் அடிச்சுட்டு வந்தான். 20 பையன் வந்து என் பிள்ளைய தூக்கிட்டு போய் அடிக்கணும்னு என்ன இருக்குது சொல்லுங்கள்?
போலீஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா அமுதனை தாக்கும் போது தாக்கக்கூடிய ஆளுகள் வந்து போதையில் இருந்தாங்க, அதாவது நல்ல நிலைமையில் இல்லை. ஏன் சார் இப்படி அடிச்சிருக்கானோன்னு நாங்கள் கேட்டதுக்கு அவங்க போதையில் இருக்கும்போது அமுதனை இந்த அளவுக்கு தாக்கியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அது காலேஜ் பசங்க. ஆமாம், அமுதனை அடித்தவங்க யாருன்னா அமுதன் காலேஜ்லேயே படிக்கிற பசங்க. அவங்க எல்லாம் போதையில் இருந்தாங்களா? எல்லாமே போதையில் இருந்தாங்க. காலையில் 9:30 மணிக்கு போதையில் இருந்தாங்க. போதையில் இருக்கும்போது என் பிள்ளைய தாக்கியிருக்கிறாங்க. 9:30 மணிக்கு எப்படி போதையில் இருந்திருப்பானு அவங்க பிளான் பண்ணி என் பிள்ளைய தூக்கிட்டு போயிருக்காங்க. என் பிள்ளைய அடிக்கணும்னு சொல்லிட்டு தான் கத்தி எடுத்துகிட்டு போயிருக்காங்க, லாடு எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. இல்லை அவங்க போதைன்னா குடிச்சிட்டு இருந்தாங்கன்னு சொல்கிறாங்களா இல்லை வேறு எதனா பண்ணியிருந்தா சொன்னா? அதெல்லாம் சொல்லலைங்க சார். அவனு போதையில் இருந்தான்னு தான் சொன்னானு. அவனு கஞ்சால இருந்தானுங்களா குடிச்சிட்டு இருந்தானுலாம் சொல்லலைங்க சார். என் பிள்ளைய அடிக்கும் போது அவங்க வந்து போதையில் இருந்தாங்க, நல்லத்தனமாக இருக்கும் போது அடிக்கலை அப்படின்னு சொன்னாங்க. இப்போது காலேஜில் இருந்து 10ஆம் தேதி சாயங்காலம் 5 மணிக்கு உங்கள் கணவருக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பையனை பார்த்துட்ட பிறகு போலீஸ் ஸ்டேஷன் போன பிறகு மறுபடியும் காலேஜ் நிர்வாகத்தில் உங்களை எதனா சந்திச்சாங்களா, பேசுனாங்களா, ஸ்டேஷனுக்கு எதனா வந்தாங்களா? எதுவுமே பேசலை சார், எதுவுமே பேசலை. காலேஜில் இப்போ வரைக்கும் பேசலையா? இப்போ வரைக்கும்னா சார் என் பையன் வரும்போது, என் பையனை வாங்கும் போது ஏன் வரல நாங்கள் கேள்வி கேட்டோம் சார். காலேஜில் இருந்து நாங்கள் 2 டைம் வர வச்சாங்கல்ல, விசாரணைன்னு வர வச்சாங்கல்ல, நாங்கள் வந்தோம்ல, ஏன் என் பையனை வரல? என் பையன் செத்து கிடக்கிறான், எல்லோரும் வரணும் தான் சார், டீன் வரணும், யார் வரணும். நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ண உக்காந்துருக்கும் போது ஒரு சாரு நாங்கள் பார்க்காத சாரை அங்கே வர வச்சு வேவு பார்க்குறாங்க சார். என்ன நடக்குது போகுதுன்னு பார்க்குறதுக்கு வேவு பார்க்குறாங்க சார். எந்த ஸ்டாஃபுமே வரலை, எந்த தகவலுமே எங்கள்கிட்ட சொல்லலை. 5 மணிக்கு அவங்க தகவல் சொன்னாங்க, பாரு உங்கள் பையன் வந்து சூசைட் பண்ணிட்டான் அப்படின்னு தகவல் சொன்னாங்க. அதன் பிறகு யாருமே எங்களை தொடர்பு கொண்டு பேசவே கிடையாது. நாங்கள் ஸ்டேஷனில் இருக்கும் போது மட்டும் அந்த அட்வைஸ் சார் நாங்கள் வந்திருக்கோம், வெயிட் பண்ணுறோன்னு, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம், நாங்கள் ஸ்டேஷனில் இருக்கும்போது சொன்னாங்க. யாருமே வரல. என் பிள்ளைய நான் வாங்க மாட்டேன், ஏன் இவங்கெல்லாம் வரலன்னு சொன்னோடனே நாங்கள் பார்க்காத 2 சாருங்க வந்தாங்க. நீங்கள் யாருங்க சார், உங்களை எனக்கு தெரியாது, எங்கள்கிட்ட பேசினவங்க வந்தாகணும், வந்தே ஆகணும்னு நாங்கள் அங்கே உட்காந்து பிரச்சனை பண்ணோம் சார். காவல்துறை வந்து ஏற்கனவே இவர் அமுதன் போய் தாக்குறதுனால தான் அந்த மாணவர்கள் வந்து தாக்குனதா அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் அது இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்போ எதனால் அந்த பசங்க அமுதனை தாக்குனாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? 24ஆம் தேதி என் பிள்ளைகிட்ட எழுதி வாங்கினதை வெளியே சொல்லிட்டாங்க சார். எந்தெந்த பசங்க கஞ்சா விற்கிறாங்க, போதைப் பொருள் இது பண்ணுறாங்கன்னு என் பையன்கிட்ட எழுதி வாங்கினாங்க. 24ஆம் தேதியை எழுதி வாங்கினதை வெளியே சொல்லிட்டாங்க. யாரோ அந்த ஸ்டாஃபு 4 பேருக்கு தான் தெரியும். அந்த கேசவன்ற சாரு தான் சொல்லியிருப்பார். அவர் சொன்னார் என்னன்னு தெரியல, ஆனால் அவர் தான் சொல்லியிருப்பார். மற்றவங்கெல்லாம் வந்து வெளியே போவாதுன்னு தான் சொன்னாங்க. இந்த விஷயம் வெளியே போவாதுன்னு சொன்னாங்க. அந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. என் பிள்ளை வெளியில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. என் பிள்ளைய தூக்கிட்டு போய் 20 பேரும் அடித்து போட்டுட்டாங்க. கோஷ்டி தகராறுனா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, கோஷ்டி தகவல்னு சொல்லியிருக்கிறாரு. 5 பேர் போய் அடித்தாங்கன்னா அதே 10 பேரோ 5 பேரோ அந்த 5 பேர்த்தையும் தானே வந்து அடிக்கணும். எதுக்கு அமுதனை மட்டும் அடிக்கணும்? அமுதனை மட்டும் அடித்து எதுக்கு கொலை பண்ணணும்? கொலை சாவுடான்னு சொல்லி அடிச்சிருக்கான். 2 பையனை தூக்கிட்டு போனதில் அந்த ஸ்டீமன் வந்து ஒளிஞ்சிருந்து பார்த்துருக்கான். அவன் அடித்தான்னு பேர் சொல்லியிருக்கிறான். எல்லா பசங்களுமே இந்துஸ்தான் காலேஜில் படிக்கிற பசங்க. காலேஜில் சம்மந்தம் இல்லைன்னா எதுக்கு காலேஜில் 3 நாள் லீவ் விட்றாங்க? எதுக்கு லீவ் விட்டாங்க? 6 பசங்க போராட்டம் பண்ணியிருக்காங்க. அந்த பசங்களை ஏன் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க? இவங்க வந்து விசாரணை பண்ணணும் தானே, பண்ணணும். என் பையனுக்கு என்ன நடந்துச்சுன்னு அவங்க தானே வந்து நின்று இருக்கணும். ஏன் வரல? காலேஜில் இருந்து என் போதைப் பொருள் அங்கே இருக்குது சார், அங்கே இருக்கு, என் பையன் சொல்லிட்டான். அப்படி எதுவுமே கிடையாதுன்னு பிரஸ் மீட்ல கல்லூரி வேற என்ன சார் சொல்லுவாங்க? வேற என்ன சார் சொல்லுவாங்க? இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒத்துவாங்களே சார்? இப்போ என் பையன் வரப்போறது இல்லை சார். என் பையனுக்கு நடந்த மாதிரி எந்த பையனுக்கும் இனிமேல் நடக்கக்கூடாது சார். அதுக்கு தான் என் பையன் செத்ததுக்கு நீதி வேணும். என் பையன் எந்த போதைப் பொருளுமே யூஸ் பண்ணுறவன் கிடையாது. சட்டமன்றத்தில் அமைச்சர் ராஜ்மோகன் பேசுனது நியாயமானதா உங்களுக்கு பரவாயில்லையா? கண்டிப்பாக நியாயமானதே கிடையாது. கோஷ்டி தகவல் எப்படி சொல்கிறாரு? எங்களை சந்தித்து அவர் பார்த்து பேசினாரா? என் புள்ள உயிர் போயிருக்கு, 20 பேர் சேர்ந்து கொண்டு இருக்கானுவோ, 4 பேர் தான் கைது பண்ணியிருக்காங்க. ஏன் பிடிக்க முடியாதா?
காலேஜ் பசங்க தானே, அவங்க வந்து வெளியிலேருந்து வந்தாங்களா அப்போ என் பிள்ளைய போட, வெளியிலேருந்து வந்திருக்காங்கன்னா கூலிப்படையை ஏவி விட்டுருக்காங்களா? கஞ்சா விற்கிறவங்க தானே சார் பிடிக்க முடியாது, காலேஜ் பசங்கன்னா பிடிச்சிடலாம் தானே சார். கஞ்சா விற்கிறவங்க பிரச்சனை இருக்கிறவங்கள தானே பிடிக்க முடியாது. ஏன் இவ்வளோ நாள் வரைக்கும் பிடிக்கல? 4 பேர் கைது பண்ணியிருக்கோம், 5 பேர் கைது பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க சார். 20 பேர் தானே கொலை பண்ணி போட்டான். இது எப்படி கோஷ்டி தவிர ஆகும்? என் பையன் 5 பேர் போய் அடிச்சிடான்னா 5 பேர்த்தையும் ஏன் அடிக்கலை? என் பையன் ஒண்டினா மட்டும் ஏன் அடித்தாங்க? இப்போ காவல்துறையும் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இதை சரியா விசாரிக்கிறாங்க இந்த வழக்கை அப்படின்னு இல்லை சார், நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், காலேஜ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொன்னேன் சார். யார்கிட்ட? போலீஸ்லேயே சொன்னேன். நீங்கள் என்னன்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க? நீங்கள் கொலை பண்ணும் போது நீங்கள் பார்த்தீங்களா? நீங்கள் விட்னஸாக இருக்க முடியுமா? நீங்கள் பார்த்தீங்களா? என்னன்னு கொடுப்பீங்கன்னு என்னை கேள்வி கேட்டாங்க. நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க எடுக்கல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு கொலைக்கு ஒரு கேஸு தான் போட முடியும். நீங்கள் வந்து உங்கள் பையன் கொலை பண்ணதை பார்த்தீங்களா? நீங்கள் என்னன்னு வந்து கொடுப்பீங்கன்னு என்னை கேட்டாங்க சார். நான் என்ன கேட்டேன், என் பையன் செத்துட்டான், என் பையனுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சாகணும், ஏன் கொலை பண்ணணும்னு தெரிஞ்சாகணும், நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாதா சார்? முடியாது. அதாவது கல்லூரி நிர்வாகத்தின் மேல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க விருப்பப்பட்டீங்க, அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டேன்ட்டாங்க. ஆமா. கேட்டா கொலை செய்யும் போது நீங்க பக்கத்துல இருந்தீங்களா கேட்டிருக்காங்க. கேட்டாங்க, இது கோஷ்டி தகராறுன்னு சொன்னாங்க. நான் அப்பயே கேட்டேன் சார், 20 பேர் எதுக்கு அமுதனை மட்டும் அடிக்கணும்? 5 பேர் சண்டைக்கு போனாங்கல்ல, 5 பேரை ஏன் அடிக்கல சார்? சரி, இப்போ வந்து சட்டமன்றத்தில் இந்த உங்கள் பையன் விஷயத்தை வந்து வாதிக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி சார்பாக கேட்கும்போது இது திங்கக்கிழமை வாதிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு முக்கியமாக அங்கே வாதிக்கப்படணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என் பையனுக்கு நீதி கிடைக்கணும் சார். என் பையனுக்கு நடந்த மாதிரி எந்த பிள்ளைக்கும் நடக்கக்கூடாது சார். என் கூட வந்து என் பையனுக்காண்டி 20 பசங்க 30 பசங்க நின்னாங்க. நாளைக்கு அந்த மாதிரி எந்த ஒரு செயலும் நடக்கக்கூடாது. போதைப் பொருளை முற்றிலுமாக தடுக்கணும். அதிகமாக அந்த காலேஜ் பக்கம் புலங்கள் இருக்குது. என் பையன் பேசும்போது சொல்லியிருக்கான், இந்த மாதிரி விற்கிறாங்க போகிறாங்க, காலேஜ் சரியில்லை, 2வது வருஷத்துக்கு மேலே சொல்லியிருக்கான். நாங்கள் தான் இன்னும் ஒரு 1.5 வருஷம் முடிச்சுட்டு படிப்பை முடிச்சுட்டு வந்துடுன்னு நாங்கள் சொன்னோம். என் பிள்ளை எந்த இதுக்கும் போக மாட்டாங்க சார். என் பிள்ளை 3 வருஷம் படித்தான், என்னென்ன நடக்குதுன்னு எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. சின்ன பிரச்சனைக்கு என் பிள்ளைகிட்ட எதுக்கு போதைப் பொருளை பற்றி கேட்கணும்? இப்போ ஸ்ரீமன் தான் வந்து கூட இருந்திருக்கிறார் உங்கள் பையனை வந்து அவங்க அடிக்கும்போது, அவர் தான் பார்த்துருக்காரு அடித்ததெல்லாம். இப்போ அவர் தான் விட்னஸாகவும் இருக்கார் இந்த கேஸில். அவர்கிட்ட அதுக்கப்புறம் எதுக்காக அடித்தாங்கன்னு கேட்டு உங்களால் தெரிஞ்சுக்க முடியுதா? நீங்கள் கேட்க விடலைங்க சார். நான் கேட்டேன் சார், நான் போய் ஸ்ரீமன்கிட்ட கேளுங்கன்னு சொன்னாங்க. அமுதன் அடித்தானாடா, அமுதன் சண்டைக்கு போனாடாடான்னு கேட்டேன் சார். அமுதன் அடிக்கலை, அமுதன் அடிச்சிருந்தா என்கிட்ட சொல்லியிருப்பான் அப்படின்னு ஸ்ரீமணி என்கிட்ட சொன்னான் சார். அடிச்சிருந்தா சொல்லியிருப்பான்னு ஸ்ரீமணி என்கிட்ட சொன்னான். ஒரு ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லியிருக்கலாமேப்பான்னு நான் கேட்டேன். என் பையன் வந்து மொத ஓட்டு போட்டான். நாங்கள் அப்பையிலேருந்தே திமுக இதுதான். ஆனால் என் பையன் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன்னு என் பையன் வந்து விஜய்க்கு சருகு போட்டான். என் பையனுக்கு சிஎம் விஜய் சார் நீதி சொல்லணும். அந்த காலேஜை தண்டிக்கணும். 20 பேர்த்த விடக்கூடாது. என் பையன் திரும்பி வரமாட்டான். என் பையனுக்கு நடந்த மாதிரி மற்ற எந்த பிள்ளைங்களுக்கும் நடக்கக்கூடாது. போதைப் பொருளை தமிழ்நாட்டில் சுத்தமாக ஒழிச்சு ஆகணும் சார். இதுக்காண்டி மட்டும்தான் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். என் பிள்ளை திரும்பி வரமாட்டான். 20 பேரை அடிச்சிருக்கானுவன். என் பிள்ளை துடிச்சு செத்துருக்கான். அவனுக்கு ஒரு நீதி வேணும் சார். இப்போது இந்த மாவட்டத்தை சார்ந்த டிவிக்கு அமைச்சர்களோ இல்லை மற்ற நிர்வாகிகளோ இல்லை வேற கட்சி நிர்வாகிகளோ வந்து பார்த்துருக்குறாங்களா? எங்கள்கிட்ட வந்து யாருமே வந்து விசாரணை பண்ணலை. நீங்கள் 2ஆம் தேதி போகும்போது வேறு இந்த வெட்டிக்கு நாங்கள் குத்தனை கேஸ்லாம் அங்கே இருந்தது சொன்னீங்களே, காலேஜில் இதே மாதிரி பசங்க பிரச்சனை நடந்துருக்கு. எங்களை விசாரிச்சுட்டு அவங்கள விசாரிச்சுட்டு இருந்தாங்க சார். அவனுங்க பண்ண தப்பு கூட என் பிள்ளைங்க பண்ணலை. அவங்க என்ன பண்ணுறாங்க, எந்த பிரச்சனை நடந்தாலும் ஃபைன் போட்டுடுறாங்க. 75,000 ஒரு பையனுக்கு ஃபைனு. எதுக்காக? அவங்க பிரச்சனை என்ன ஏதுன்னு தெரியல. ஆனால் தண்ணி போட்டுட்டு வார்டன் அடிக்க போனாங்க, கத்தி வச்சுக்கிட்டு மிரட்டுனாங்க போனாங்க. எல்லாமே அங்கே உள்ளார போதைப் பொருள் பழக்கம்
அதிகமாக இருக்குது. நாங்கள் போய் 2 நாள் இருந்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் கூலிப்பு அது இதுன்னு தான் கீழே கடந்துச்சு. அப்போ தான் ஐயோ ஏன் இந்த காலேஜுக்கு வந்தோன்னு நாங்கள் நினச்சோம் சார். இப்போ பையனோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு கொடுத்தாங்களா? கொடுக்கவே இல்லை சார். இன்ன வரைக்கும் அது எதுவுமே கொடுக்கல. கேட்டதுக்கு 1 வாரம் ஆனுன்னு சொன்னாங்க. என்ன செய்திங்களா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சுன்னு? எங்களுக்கு கொடுக்காமையே எப்படி சொல்லியிருக்காங்கன்னு தெரியல சார். எங்கள் கைக்கு எதுவுமே வரல, கொடுக்கலைங்க சார். என் பேர் சுமதி, என் பையனோட பேர் வந்து அமுதன். இந்துஸ்தான் காலேஜில் 3rd இயர் மெக்கட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்து படிக்கிறாப்புல.